பஞ்சாப் விவசாயம் அதிகமா இருக்கிற பஞ்சாப்லயோ மகாராஷ்டிராலயோ கூட தனி நிதிநிலை அறிக்கை விவசாயத்துக்கு கிடையாது. தமிழ்நாட்டுல நிதிநிலை அறிக்கை தனியா கொடுக்குறாங்க, அதை வரவேற்கிறோம். இது மட்டும் இல்லாம இன்னைக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னன்னு சொன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த செயற்கை தொழில்நுட்பம் வளரக்கூடிய ஒரு காலத்துல விவசாயத்தை, தமிழ்நாட்டு விவசாய, காவிரி படுகை விவசாய வியட்நாமுக்கும் சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் பயிற்சி கொடுக்கறதுக்கு கொண்டு போறாங்கிறது அற்புதமான அறிவியல் பார்வை. இது விவசாயத்தை மகாராஷ்டிராவோடையும் பஞ்சாபோடையும் இல்ல, இந்தோனேசியாவோடையும் கம்போடியாவோடையும் லாவோஸோடையும் போட்டி போடக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டு விவசாயத்தினுடைய முதுகை நிமிர்த்தக்கூடிய ஒரு விஷயம் இது. இதை நாங்க வரவேற்கிறோம். இந்தியாவிலேயே வேளாண் துறைக்கென்று தனி நிதிநிலை அறிக்கையை கொண்டு வந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை இன்றைக்கு தாக்கல் செய்தார்கள். அந்த வகையில் கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 349 ரூபாய் உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே போல இன்னைக்கு கரும்பு விவசாயிகளுக்கு அதிக அளவு போதிய தண்ணீர் வசதி இல்லாத காரணத்தில் அவர்களுக்கு நுண்ணீர் பாசன திட்டத்திற்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள். அதையும் நாங்கள் வரவேற்கிறோம். அதே போல கரும்பு விவசாயிகளுக்கு இயற்கை சீற்றத்தை கட்டுப்படுத்த அது தொழில்நுட்பத்தை கையாள்வதற்கும் அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் கரும்பு விவசாயிகளுக்கு இந்த திட்டம் எங்களுக்கு வரவேற்கக்கூடிய திட்டமாக அறிவிப்புகள் இருக்கிறது. இதனை பாராட்டும் விதமாக நாங்கள் பொதுமக்களுக்கு இனிப்பு கொடுத்து இந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும், வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், சர்க்கரைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய டெல்டா மாவட்ட விவசாயிகளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.